ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். இறால் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ இறால் பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக, நல்லா ஸ்பைசியாக, நல்லா மசாலாலாம் சேர்த்து காரசாரமாக இறால் பிரியாணி எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. ஸோ குக்கர் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 50 ml வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கிராம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து 150 கிராம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமா இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து 75 கிராம் எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக பூண்டும் இஞ்சியும் வந்து ஒரு 75 கிராம் எடுத்துட்டு நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனைலாம் போன அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 150 கிராம் தக்காளி. வெங்காயமும் தக்காளியும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும். 150 கிராம், இது வெங்காயம் 150 கிராம், தக்காளி 150 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வந்து மசியணும். ஸோ இது நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வந்து அந்த மசிஞ்சாதான் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் பிரியாணி. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 25 ml கிட்ட தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 400 கிராம் இறா வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து புதினா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இறா சேர்த்துக்கலாம். ஒரு 400 கிராம் இறா வந்து கிளீன் பண்ணி வச்சுக்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ், அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது 1 டம்ளர் அரிசி பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. ஸோ அதனால நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்த அப்புறமா அரிசி சேருங்க. ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்க போகிறோம். அதனால நல்லா கொதி வந்த அப்புறமா அரிசி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு இதை மூடிடலாம். மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி மூடி போட்டு மேல வெயிட் வச்சிருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க நல்லா உதிரி உதிரியா இருக்கு. ஸோ தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.